ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இல்ல, மதுரை வழியா போகும்போது திருச்சி கோயில் நிறுத்தி சும்மா ஒரு நார்மல் விசிட் மாதிரி பார்த்துட்டு தான் கிளம்பலாம்னு வந்தோம். இங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. காலைல ஒரு 8 மணிக்கு வந்தோம். 9, 10, 11, 12 மணிக்கு தான் அதை விட்டு வெளில கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரி, சும்மா தானே வந்தோன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள பூந்து எல்லாத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில இந்த கோயில் உள்ள போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர்னாச்சும் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அதனாலவே இங்க சரௌண்டிங்ல இருந்து அந்த மொட்டை அடிக்கிற காணிக்கை செலுத்துற இடத்துல இருந்து அங்க இருந்து நடந்து வந்து இங்க வரணும். இப்ப நீங்க பாக்குறது வந்து அந்த உள்ள டெம்பிள். அதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல தெரியும். இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சாலே அந்த கோயிலோட கருவறைலாம் தெரியும். கருவறை தெரியாது, உள்ள தெரியும். ஸோ இந்த பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்லாம் வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆம், உள்ளார வந்து சாமி வந்து எப்பயுமே அந்த மரக்கட்டையில தான் செய்வாங்களாம். அதாவது எப்பயுமே அந்த கல்ல தானே செஞ்சு வைப்பாங்க சிலையெல்லாம். இந்த கோயில் மட்டும் உள்ள இருக்கிற விகாரம் வந்து மரக்கட்டையில தான் செய்வாங்களாம். அது இயர்லி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்கன்னு தெரியல. நான் டீட்டெயிலாக சரியா கலெக்ட் பண்ணல. கேட்டதுக்கு சொன்னாங்க தெரிஞ்சவங்க. ஸோ சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியா வந்திருந்தாங்க. ஸோ சீசன் டைம் எதுவும் அப்படி ஒன்றும் இல்லை இந்த டைம் பார்த்தீங்கன்னா. நாங்க போகும்போது ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. அப்புறம் வந்து அபிஷேகம்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. நான் அவங்க கூட வந்தவங்க கூட உட்காந்துட்டு நானும் அபிஷேகம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே டைம் போகிறதே தெரில அன்னைக்கு மட்டும். ரொம்ப ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் திடீர்னு நாங்கள் மதுரை வேலையா கிளம்பிட்டோம். மதுரைக்கு போனது தான் மெயினான ஒர்க்கு. அங்கே போயிட்டு நிறைய கோயிலெலாம் போனோம். அந்த மலை மேலே இருக்கிற கோயில், முருகன் கோயிலுக்கெல்லாம் போனோம். அப்புறம் மதுரை கள்ளழகர் கோயில். கள்ளழகர் கோயிலோட சீரிஸ் எல்லாமே நான் அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து எப்படி போகணும், நான் அடுத்த வீடியோ எப்படி போகணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இதுவா மெயின் என்ட்ரன்ஸா இருந்துச்சு. இப்போ எப்படின்னு தெரியல. அது கோயில் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கேட்டேன், சொன்னாங்க. ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து எப்போ திருவிழா டைம்ல திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து இந்த வழியா வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் சைடா ஃப்ரண்ட் சைடான்னு தெரியல. ஆனா சாமி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்போசிட்ல தான் சாமி இருக்கு.